ரொம்ப நாள் முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ட போது அப்போ வந்து இந்த பானிபூரினா என்னன்னு தெரிஞ்சுது. பட் அங்கே வந்து நிறைய எழுதி போட்டிருந்தாங்க, பானிபூரி, பேல்பூரி, தாகிப்பூரி. அது மாதிரி ஒரு பூரியில் மட்டும் நல்லா பூரியை போட்டு அதுக்கு மேலே மசால் போட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு அது மாதிரி நிறையா போட்டு அந்த மசால் வாசனை அவ்வளோ தூக்குச்சு. அப்போ அதோட பேர் மசால் பூரி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மசால் பூரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து மசால் பூரி தாங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு பண்ணுறது. நான் இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. சூப்பராக அந்த ரோட் சைடு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் செமையாக வந்துருந்துச்சு. நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் எடுத்தையுமே அது சொதப்பிடுச்சுன்னா வைங்களேன், அதுக்கப்புறம் அதை வந்து தொடுறதுக்கு மனசே வராது. அது மாதிரி கிடப்பில் போட்ட ரெசிபிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எது பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொதப்பி அதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அது மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பாதுஷா ரெசிபி. அந்த மாவு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் கரைஞ்சி எண்ணெயும் மாவு ரெண்டுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனி இதை தொடக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை தான் ட்ரை பண்ண போகிறேன்.